இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் பகுதியில் சாலை மோசமாக இருக்கா? தெருவிளக்கு எரியலையா? குடிநீர் பிரச்சனையா இருக்கா? குப்பைகளை அகற்றாம தேங்கி கிடைக்குதா? இதற்காக இனிமேல கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏறி இறங்கி மனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழக அரசு தற்போது மக்களுக்கு நேரடியாக புகார் அளிக்கும் ஒரு புதிய வாட்ஸ்அப் வசதியை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னா, மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான தூரத்தை குறைச்சிட்டு புகார்களை உடனடியாக அதிகாரிகளிடம் கொண்டு சேர்ப்பதுதான். அதற்காக வெளியிடப்பட்ட முக்கியமான வாட்ஸ்அப் எண் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். 7845252525. இந்த எண்ணை முதல்ல உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்கு போய் வணக்கம் அல்லது ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும். அதன் பிறகு உங்கள் பகுதியில் இருக்கிற பிரச்சனையை தெளிவாக பதிவு செய்யலாம். உதாரணமாக சாலை சேதம், குடிநீர் தட்டுப்பாடு, எரியாத தெருவிளக்குகள், கழிவுநீர் கால்வாய் அடைப்பு, குப்பைகளை அகற்றாமல் இருப்பது, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதோட ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம். புகார் பதிவு செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அது மட்டும் அல்ல, உங்கள் புகார் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடமும் அனுப்பப்படும். அதற்கான நடவடிக்கை பற்றியும் தகவல் தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. முன்னாடி மாதிரி அலுவலகத்துக்கு போயிட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இப்போ ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக உங்கள் பகுதி பிரச்சனையை நேரடியாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும். இதனால் மக்கள் மிகவும் எளிதாக தங்கள் குறைகளை பதிவு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் தமிழக மக்கள் அனைவரும் இந்த வசதியை சரியாக பயன்படுத்தி தங்கள் பகுதியை சுத்தமாகவும் முன்னேற்றமாகவும் மாற்ற உதவ வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.